மாப்பிள்ள தங்கச்சிடா வந்துடா வீட்டில் இருந்தேன். இப்போ வீட்டுக்காரம்மா பொண்டாட்டியா? ஆமாம் பொண்டாட்டினே. அபாயம். ஹலோ சொல்கிறா. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்துருச்சு வீடியோ எடுத்தா வருது. வர்றதுக்கு லேட் ஆகுமே. என்ன விஷயம்? அது குழம்பு ஆகணுமா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஒரு 10 நிமிஷத்தில் வரேன். சரி, நீங்கள் சிம்மெல்லாம் மட்டும் வச்சுட்டு போங்க. சரி. அப்பல வீடியோ போய்ட்டு சொன்னேன். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணணுண்டு 2 ஸ்டில் எடுக்கலாம். இன்னைக்கு தான் ஆசைப்பட்டு சரி நம்ம கையில் தான் கேமரா இருக்கே எல்லாம் இருக்கே, ஒரு நல்ல 2 ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா வீசையெல்லாம் முறுக்கி விட்டு. ஆனா நீ எப்படி சிக்கிறங்க பத்தியாரே, உனக்கு உன் பொண்டாட்டி கால் பண்ணி அழுப்பா. நாளைக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி கூப்பிட்டாலும் நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நான் இப்படி படுத்துக்குவேன். அதுக்காக நீங்க இருந்து பணக்கிறதுக்காக ஓட முடியும். வரலன்னா போ. சரி, வண்டி கடற்கரை அவுட்ல நிக்கிறவன போன் பண்ணி வண்டி கிச்சன்ல இருக்கிற அடுப்பு ஆஃப் பண்ணுங்க சொன்னா இதெல்லாம் நியாயமாடா? அவள எங்கேயோ போறாங்களா? வாடா. என்னடா இது? ஆனா பொண்டாட்டினாலும் சே, ஆனா எப்படி சிக்கிருக்கேன் பத்தியா, ஒன்னும் சமாளிக்கவே முடியாது. வா, வேற என்ன பண்றது? என்னைய கொண்டாதரா கேமரா ஸ்டாண்டா பொண்டாடிக்கு போயிருந்தவனே. மாப்பிள்ள ஊருக்கே பருப்பா இருந்தாங்க, ஆனா பொண்டாட்டிக்கு என்ன மக்கள். ஆனா எல்லாரும் வீட்டுக்காரர் வீட்டுல இப்படித்தானா பொண்டாட்டிக்கு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள குழம்பு அடி போட்டு சொத போட்டு திட்டு போயிருமா? குழம்பு மணக்காட்டாலுமே மனத்துன்னு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த சோறு கிடைக்காது.